ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேட்ரிங்கில் சாம்பார் பொடி வறுக்கிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு 1/4 கிலோ மல்லி, 50 கிராம் மிளகா, 10 கிராம் வெந்தயம், 10 கிராம் மிளகு போட்டு தீயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அப்படியே கைவிடாமல் வருங்க. வறுக்கிறப்பயே கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்குங்க. போட்டுட்டு மறுபடியும் சொல்கிறேன், அனல் குறைவாக வச்சுக்கிட்டு வருங்க. நல்லா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா வருங்க ஸ்லோ ஃபயர்லேயே. வறுக்கும்போதே நல்ல வாசனை, இந்த மிளகா மல்லியோட வாசனை, கருவேப்பிலை வாசனை ஆளை தூக்கும். அந்த மாதிரி நல்லா வந்தோடனே அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஆற வைக்கிறப்ப 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றி 80 to 90% குறப்பாக அரைச்சிக்குங்க. அரைச்ச மசாலாவை காற்று போகாத டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மசாலாவை மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 பேருக்கு நீங்கள் சாம்பார் செய்கிறீங்கன்னா மத்தியான சாம்பார் லாஸ்ட்டில் கொதிக்கிறப்ப ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இந்த பவுடரை போட்டு இறக்குனீங்கன்னா அருமையான கல்யாண சாம்பார் ரெடி. தேங்க்யூ.